ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே 103 ஆஃப் மை இன்டர்ன்ஷிப் vlog. இன்னைக்கு எப்பயும் போல காலையிலேருந்து நம்ம டியூட்டிக்கு போயாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து புட்டு வச்சிருந்தாங்க, அதை அப்படி சாப்பிட்டு முடிச்சு நம்ம டியூட்டிக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த இன்டர்ன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 கோல்ஸ் வந்து செட் பண்ணியிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று வந்து பிஜிக்கு படிக்கிறது, இன்னொன்று வந்து ஜிம்முக்கு போகிறது, இன்னொன்று வந்து நம்ம வந்து கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது. அதில் 3 கோல்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே வந்து நம்ம ரகு வந்து மீட் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு மதியம் சாப்பிட்றதுக்கு வந்து ரைஸ், சாம்பார், கூட்டெல்லாம் வச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நல்லபடியாக சாப்பிட்டு முடிச்சு நம்ம டியூட்டிக்கு வந்து போயாச்சு. இன்னைக்கு வேலை வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு அந்த டாப்பிக்கில் போயிடலாம். கிளாஸ்கோஸ் கோமா ஸ்டேஜ் அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது ஒரு பேஷண்ட் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போகிறாங்கன்னா அவங்க வந்து எந்த லெவல் ஆஃப் அஃபெக்ஷன் இருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளாஸ்கோஸ் கோமா ஸ்டேஜ் யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து 3 கிரைட்டீரியா இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ஐ ஓப்பனிங். இதில் வந்து 4 கிரேட் இருக்குது. இல்லை எந்த கிரேடில் வந்து அவங்க ஐ ஓப்பன் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களோட ஸ்கோர் வந்து அமையும். நெக்ஸ்ட் வந்து மோட்டார் மூமெண்ட்ஸ். இதில் வந்து 6 கிரேட் இருக்குது. இதில் எந்த கிரேடில் வந்து அவங்க வந்து மூவ்மெண்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அவங்களுடைய ஸ்கோர் வந்து அமையும். நெக்ஸ்ட் வந்து வெர்பல் ரெஸ்பான்ஸ். இதில் வந்து 5 கிரேட் இருக்குது. இதில் எந்த கிரேடில் அவங்க வெர்பல் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்கோர் அமையும். கான்சியஸான ஹியூமன் பீயிங்ஸ் வந்து 15 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க. அந்த 15 கீழே போச்சுன்னா அவங்க வந்து அன்கான்சியஸாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.